1963 திருவாங்கூர் சமஸ்தான ராஜாவின் தலைமையில விவேகானந்தர் சொற்பொழிவுங்கிறத நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில விவேகானந்தர் வந்து சொற்பொழிவு பண்றதா இருந்த போது அவரால் கலந்துக்க முடியாத சூழல்ல முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் அவருடைய சொற்பொழிவை முதல்ல அந்த மேடையில கிட்டத்தட்ட ஒரு 1000, 2000, 3000 மக்கள் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான மேடையில அவரோட முதல் சொற்பொழிவை அவர் நிகழ்த்துறாரு. இப்ப நீங்க இப்ப பேசக்கூடிய 10 நிமிஷம், 20 நிமிஷம், 3 நிமிஷம்னு பேசக்கூடிய தலைவர்கள் மாதிரி கிடையாது அவரு. ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் கூட கிடையாது. அவரோட முதல் சொற்பொழிவு முழுக்க முழுக்க கம்பீரமான அவரோட குரல்ல 3 மணி நேரம் நிறுத்தாம சொற்பொழிவு. தண்ணி கூட குடிக்காம 3 மணி நேரம் தொடர்ச்சியா சொற்பொழிவு. கூட்டத்துல உட்கார்ந்துட்டு எவனும் ஒரு சீட் 2 சீட் குண்டு விளையாட்டுலாம் கிடையாது. அவர் 3 மணி நேரம் பேசும்போது அவரு அந்த கூட்டமே நகராம நின்னு கேட்டுச்சு. இப்ப இருக்க மாதிரி பெரிய ஸ்பீக்கரோ மைக் செட்டோ கிடையாது. அவர் பேசுறாரு அப்படின்னா அந்த கவன சிதறல் ஏற்படுறதுக்கான 100% வாய்ப்பு இருந்த கூட அந்த கூட்டத்துல யாருமே அவர்